ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரீசெண்டாக வெளிவந்த தி மங்கின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கொடூரமான படம். கிட்டத்தட்ட இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பயங்கரமாக காமெடியாக இருக்கும். ஆனால் என்ன, இது தமிழ் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோவோட குடும்பத்துக்கு ஒரு குரங்கு பொம்மை கிடைக்கும். நம்ம ஹீரோ ட்வின்ஸ் வேற, அவரை மாதிரியே அண்ணனும் இருப்பாரு. அந்த குரங்கு பொம்மையை அவங்க சாவியை கொடுத்து திருப்பினாங்கன்னா அதில் இருக்க ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வாசிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் ஒருத்தவங்க செத்து போயிடுவாங்க. அது அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல வரும்ல, அந்த மாதிரியே செத்து போவாங்க. இவங்க எத்தனையோ தடவை இந்த பொம்மை நம்மளுக்கு வேணான்னு சொல்லி என்னென்னமோ பண்ண அந்த குரங்கு பொம்மை திரும்பி வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் படத்தோட கதை. அதுவும் கிளைமேக்ஸ்ல கொத்து கொத்தா சாவாங்க. ஒரு ஊர்ல பாதி வரையே காலி பண்ணிடுவாங்க. ஆனா ரொம்ப வைலண்டெல்லாம் இருக்காது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா இருக்கும். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன், இது காமெடி படம்ன்றதுனால லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் நிறைய இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கடையை காட்டுறாங்க. அங்க இந்த பழங்கால பொருள், அப்புறம் இந்த ரேரா கிடைக்கும்ல, அந்த மாதிரி பொருள்லாம் இருக்கு. அந்த கடைக்குள்ள ஒரு எலி அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, அங்க ஒருத்தர் அவசர அவசரமா வராரு. கையில ஒரு குரங்கு பொம்மையை வச்சுக்கிட்டு வந்ததும் அந்த டேபிள் இருக்க பெல்ல புடிச்சு பயங்கரமா அமுக்க உள்ள இந்த ஒரு ஆள் அவசரமா ஓடி வரும். என்ன சார் என்ன விஷயம்னு கேட்க, நம்மால் சட்டையில பூரா ரத்த கரையா இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன உங்க உடம்பெல்லாம் ரத்த கரையா இருக்குன்னு கேட்க, ஆமா இது ரத்தம் தான், ஆனா இது என்னோடது கிடையாது, சரி இதெல்லாம் விட்டுத்தள்ளுன்னு சொல்லி போட்டு உளப்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப கையில அந்த குரங்கு பொம்மை இருந்துச்சுல, அதை எடுத்து கொடுத்துட்டு, இந்த பாருப்பா இது என் பசங்களுக்கு பிடிக்குன்னு தான் வாங்கிட்டு போனேன், ஆனா எனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு பிடிக்காது, அதனால நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஓ என்ன விளாடுறியா மேல போட பாருன்னு சொல்ல, அதுல வாங்கின பொருள் ரிட்டர்ன் வாங்கப்பட மாட்டாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க இந்த பொம்மை எல்லாம் எங்களால ரிட்டர்ன் வாங்க முடியாதுன்னு சொல்ல, ஏய் பொம்மை எல்லாம் சொல்லாதையா, இதா பொம்மை, இது பண்ற வேலை எல்லாம் உனக்கு தெரியுமா, இது பொம்மை கிடையாது, இதுக்கு பேரு வேற உடம்போன்னு சொல்லி இப்பயும் உழப்பிக்கிட்டு தான் இருக்காரு. இல்ல சார் நான் கொடுக்கும்போது இருந்த பொசிஷனே வேற, இப்ப பாருங்க கையெல்லாம் மேல தூக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னும் போது உடஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சாவியை திருக பார்க்க இந்த ஆள் பதறி அடிக்கிறா. டேய் அவசரப்பட்டு சாவியை கொடுத்து தொலைஞ்சிடாதரா, இதை மட்டும் நீ இப்ப கொடுத்த நம்ம ரெண்டு பேர் எப்படி சாவணும் நம்மளுக்கே தெரியாதுன்னு சொல்ல, இவர் பேசிட்டு இருக்கும் போது அவன் தெரிய விட்டுறான். அதை பார்த்ததான் அவர் போச்சுரா இன்னைக்கு சோழி முடிஞ்சுன்னு நினைக்க அந்த குரங்கு பொம்மை கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஒரு பொசிஷன்ல போய் நின்றுது. இவங்க ரெண்டு பேரு அதை பார்த்துட்டு அப்படியே அசையாமே நிக்கிறாங்க. பார்த்தா ஒண்ணுமே ஆகல. அந்த கடற்கரை போயோ என்ன தேய்ச்சி போட்டு உளறிக்கிட்டு இருக்க, சாவியை கொடுத்தா அது வாச்சா அவன் செத்து போவான், கிளம்புற வழிய பாரியான்னு சொல்ல அங்க ஒரு எலி சுத்திக்கிட்டு கிடந்துச்சுல, அது வந்து அங்க இருக்கிற ஒரு கயிறை கடிச்சுக்கிட்டு இருக்க, அது அந்த விழுந்ததும் அது ஒரு கோடையில தாங்கி இருக்கும், அது இந்த பக்கத்துல ஒரு சிலை ஒரு வில்ல தாங்கி பிடிச்சிருக்கும், அதுல போய் விழுக அந்த வில்ல இருந்த அம்பு நேரா அப்படியே வந்து அந்த கடற்கரை வைத்து சொருகி போய் ஆப்போசிட் இருக்கிற செவர்ல குத்தி நிக்குது. இது எல்லாத்தையும் டக்குன்னு ஒரே செகண்ட்ல காமிச்சிருப்பாங்க. அந்த கடற்கரை என்னடா நடந்துச்சுன்னு கீழே கொஞ்சம் தான் வைத்த பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த குரங்கு பொம்மை இருக்குல்ல, அதோட ஃபைனல் பொசிஷன்ல போய் டப்புன்னு ஒரு அடி அடிக்க உள்ள போன அந்த அம்பு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது அந்த ஆளோட குடலை புடிச்சு தர இழுத்துட்டு வரும். இழுத்துட்டு வந்து இந்த பொம்மையை கொண்டு வந்தார்ல, அவர் உடனே கேட்டு மாதிரி போட்டு விட்டுரும். இதெல்லாம் நடந்த பிறகு அவருக்கு என்ன பண்றேனே தெரியல. பார்த்தா பக்கத்துல இந்த தீ வரும்ல ஒரு மிஷின், அது அங்க கிடக்குது. இதுக்கு மேல அந்த பொம்மையை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வெளியே தூக்கிட்டு வந்து நட் ரோட்ல வச்சு மவனை நீ செத்தடான்னு சொல்லிட்டு அதை போட்டு பயங்கரமா எரிக்க அப்படியே கட் பண்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் இந்த படத்தோட ஹீரோ சொல்ற மாதிரி தெரியுது. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா, இப்ப இந்த பொம்மை எரிச்சார்ல அவரோட பையன். ஆக்சுவலா அவருக்கு 2 பசங்க, 2 பேருமே ட்வின்ஸா. அதுல ஒருத்தன் மட்டும் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பான். அவனோட பேரு பில்லு. இவன் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால தான் தான் அண்ணன்னு சொல்லி மண்டகனமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்மளால கண்ணாடியை போட்டு பால் டப்பா மாதிரி உட்காந்துருப்பாரு. அந்த பில்லு பையன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ போட்டு கிண்டல் பண்ண அடிக்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இதை தாங்க முடியாத ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த அயன் பால் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து அவனோட மூஞ்சில போட பார்த்துட்டு போட்டுருவாரு. பார்த்தா அதெல்லாம் கற்பனை. அவர் போடாம யோசிச்சுக்கிட்டே நிப்பாரு. இப்படியே அவங்க ஃபேமிலி நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவங்க அப்பா ஏதோ சிகரெட்டு பாயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவரு அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லையா. ஆள் இருக்காரா செத்து போயிட்டாரான்னு கூட தெரியல. சரி அப்பதான் போயிட்டாரு, அவர் பொருள் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி அவர் வச்சிருந்த எல்லா பொருளையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெட்டி மாதிரி இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு மேல ஆர்கன் கிரைண்டர் மங்கி அப்படின்னு எழுதிருக்கு. இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்த்தா அந்த குரங்கு பொம்மை அதுக்குள்ள கிடக்குது. எந்த வித சின்ன கீரல் கூட ஆகாம சேஃபா இருக்கு. அதை நம்ம ஹீரோ கையில எடுக்க அவனோட அண்ணன் புடிங்கிறான். அந்த பாக்ஸை பின்னாடி திருப்பி பார்த்தா சாவியை கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க அப்படின்றத போட்டிருக்குது. அதை பார்த்த ஹீரோ ஒரு மாதிரி உட்கார, இவன் சாவியை திருவான்னு கேட்கறான். இல்ல எதுவும் தெரியாம எதுவும் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல, டேய் நிறுத்துறா, நான் தான் மூத்த மகன், அப்பாவோட பொருள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம், உனக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி இந்த பயவுல சாவியை திருவ ஆரம்பிச்சிருக்கான். சாவியை திருவிட்டு அந்த பொம்மையை திருப்பி பார்க்க அது கொஞ்சம் கொஞ்சமா வாய டக்குன்னு திறந்து விட்டுருது. கையில ஒரு ட்ரம் ஸ்டிக் வச்சிருக்கும்ல, அது கரகர அப்படியே சுத்துது. ஆனா கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அது வாசிக்கவே இல்லை. அதை பார்த்த அண்ணாங்காரன்,
இந்தா இந்த குப்பையை நீயே வச்சுக்கன்னு சொல்லி தம்பி கரண்ட தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஒருவேளை ரொம்ப நாளா இதுக்குள்ள இருந்துச்சுல, அதனால ஸ்டக் ஆகி நிக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பேபி சிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைகளை பாத்துக்கிறவங்க, அவங்கள வர வச்சு 2 பசங்களையும் அவங்க அம்மா அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இவங்க எங்க வெளியே போறாங்க போல. இங்க பாருங்கடா, நைட்டு பல்ல விளையாட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க, இந்த ஃபயர் கேம்ப் அது இதுன்னு எதுவும் போடாதீங்க, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுக்கு அந்த பேபி சிட்டர் நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப காருக்குள்ள பார்த்தா அந்த குரங்கு பொம்மை காருக்குள்ள சீட் பெல்ட்டை போட்டு கிச்சன் உட்காந்துருக்கு. வாயை திறந்த மேனிக்கு வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. எப்ப வாசிக்கும் தெரியல. இவங்களை நேரா ஒரு ஹோட்டல் கூட்டு போக அங்க ஒரு மாஸ்டர் கையில் 2 கத்தியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற சாப்பாடை டிசைனா பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு? அந்த பேபி சிட்டரை கரெக்ட் பண்றதுக்காக. ஆனா அவளும் சும்மா இல்ல, இந்த ஆள் பண்றத ஆண்டு வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே காரை காட்ட இவ்வளவு நேரம் செவனேன்னு இருந்த அந்த குரங்கு திடீர்னு வாசிக்க ஆரம்பிக்குது. இந்த மியூசிக்கேங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கப்புறம் படத்துல இந்த மியூசிக் கேட்க கேட்க ஐயோ அடுத்து எவன்டா சாக போறாடு நம்மளுக்கே செம இதா இருக்கும். சரி கதைக்கு வரலாம். இந்த பொம்மை இப்படி வாசிக்கிட்டு இருக்குல்ல, இது வாசிக்கிற சத்தம் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் காதுல லைட்டா கேக்குற மாதிரி இருக்கு. அண்ணங்காரன் என்னடான்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். வாசிக்கிட்டே இருந்த குரங்கு 2 கையும் கரெக்டா ட்ரம்ல போய் மடார்னு வைக்க அந்த பக்கம் அந்த கத்தியை வச்சு வித்த கத்திக்கிட்டு இருந்தால, அவன் ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு கத்திய சரட்டு நீட்ட எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பேபி சிட்டரோட கழுத்து இருக்குல்ல, அது துண்டா வெட்டி இவன் அந்த டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தால சாப்பாட அந்த அடுப்புலயே வந்து விழுந்துருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணுக்கு காரியம் பண்றாங்க. அங்க இருந்த நம்ம ஹீரோ, ஆமா இவளுக்கு கழுது துண்டா போச்சுல, எப்படி மறுபடியும் உடம்புல ஓட்டுச்சுன்னு சொல்ல அவங்க அம்மா டேய் செத்த அமைதியா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ அதை அட்டன் பண்றக்கு ஒரு ஃபாதர் வருவார்ல, அந்த ஆளு கூட வந்து கூட்டத்தை பார்த்து கெட்ட வார்த்தை பேசி விட்டான். வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து ஏன் இவ செத்தா, ஏன் நீ செத்துருக்கலாம்ல, இல்ல நீ செத்துருக்கலாம்ல, இல்ல நீ செத்துருக்கலாம்னு சொல்லி ஒரு அலையா கையை காட்டிட்டு இவ ஏன் செத்தானா, இவளுக்கு அப்படித்தான் விதி எழுதப்பட்டிருக்கு, அதனாலதான் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க அம்மா ஆறுதல் சொல்றாங்க. இங்க பாருங்கடா, மனுஷனா பிறந்தா ஒரு நாள் எல்லாரும் செத்துதான் ஆகும். நான் செத்துருவேன், நீயும் செத்துருவ, உன் ஃப்ரெண்ட்ஸ் செத்துருவாங்க, அவங்களோட அப்பா அம்மாவும் செத்துருவாங்கன்னு இது ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு இவங்க நல்லா டான்ஸா போட்டுவிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ மட்டும் ஸ்கூலுக்கு வராரு. அண்ணங்காரன் லீவ் ஓட்டாம போல. நம்ம ஹீரோவை அண்ணங்காரன் மட்டும் கிடையாது, இந்த படத்துல வர எல்லாருமே ஓட்டுவாங்க. அதுல ஒரு கும்பல் வந்து இவனை ரேகிங் பண்ணி இவனோட பேண்ட கழட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைய டென்ஷனா நேரா வீட்டுக்கு வராரு சட்டியோட. அவங்க அம்மா அண்ணே உனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன்டா, கொஞ்ச நேரத்துல ரெடியாருன்னு சொல்ல நம்மால் நேரா உள்ள போய் உட்கார்றாரு. பார்த்தா அந்த குரங்கு பொம்மை இவரை பார்த்து பல்லு எழுச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. இதை பார்த்தா ஹீரோ, ஏமோ இந்த பொம்மை யாருமா இங்க கொண்டு வந்தது கேட்க, ஒப்பே ரூம்ல இருந்தாலும் எடுத்து வந்தீங்க, அந்த ரூம்க்குலாம் திரும்பி போக மாட்டேன், அதை அங்கேயே இருக்கட்டும்னு சொல்ல இவன் சரின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் ஆக அண்ணன் தம்பி 2 பேரும் பக்கத்து பெட்ல படுத்து கிடக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. ஏமா அந்த பொம்மை கிட்ட எந்திரிச்சு போய் இங்க போடுறா, நீ ஏதோ அந்த அம்மாவோட தலையை வெட்டலைன்னு கேட்க சத்தத்தை கேட்டு அண்ணங்காரை முழிச்சிடறான். டேய் பைத்தியக்காரனாய ஏடா அது கூட போய் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, சரி உனக்கு என்னமோ அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதை நீ கல்யாணம் பண்ண தானே நினைக்கிற அப்படின்னு சொல்ல நம்மளால இல்லைன்னு சொல்றான். சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, அந்த பொம்மையை நீயே வச்சுக்க, ஆனா அதுக்கு போல நீ ஒண்ணு சொல்லணுமே சொல்லி ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை சொல்றான். அதுக்கு ஃபர்ஸ்ட் தம்பிக்கார முடியாதுன்னு சொல்ல அவளை மிரட்டி சொல்ல வச்சிடறான். சொன்ன பிறகு ஜீர்ச்சிக்கிட்டே போய் படுத்துறான். அடுத்த நாளாக இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக அங்க ப்ரொஜெக்டர் வழியா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோவுக்கு பக்கத்துல ஒரு பேக் இருக்கிற மாதிரி இருக்கு. இதனடா பேக் இங்க கிடைக்குன்னு அதை திறந்து பார்த்தா அந்த குரங்கு பொம்மை அதுக்குள்ள கிடக்கு. அதை பார்த்தா ஒரு பொண்ணு, யோ டீச்சர் இங்க பாருங்க, ஒருத்தர் ஒரு குரங்கு பொம்மையா டேபிளுக்கு தனியா கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால கடுப்பாயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்மளால ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த வாழைப்பழம் காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வந்து ஹீரோ மேல போட்டு அபிஷேகமே பண்ணி விட்டுருவாங்க. இவனுக்கு கோவம் தாங்க முடியல. அதோட வீட்டுக்கு வரான். வந்தது எப்பயும் போல, மகனே உனக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தை சாப்பிட ரெடியான்னு சொல்ல இவன் கெட்ட அதை பெஸ்ட் உள்ள போயிடுறான். என்னடா திடீர்னு இப்படி பேசுறான், இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்ததுன்னு கேட்க நம்ம நேரா உள்ள போறான். போயிட்டு அந்த குரங்கு பொம்மையை பாக்குறான். டேய் நீ என்னமோ பண்றேன்னு தெரியும், ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்காக இந்த பில்லு பையில தடுத்தே ஆகணும், ஒண்ணு பண்ணு, அவனை பேசாம நீ போட்டு தள்ளின்னு சொல்லிட்டு வேகமா சாயை திருறான். அதுவும் வாய பேப்பர் பேன் திறந்து வழக்கம் போல அந்த ட்ரம் ஸ்டிக் 4 சுத்தி வாசிக்க ஆரம்பிச்சிருது. அந்த நேரம் பார்த்து அண்ணன் கரெக்டா உள்ள வரான். உள்ள வந்தது மௌ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வரான். அவங்க அம்மா பதிலே பேசல. எப்பவுமே யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இவனுக்கு டவுட் வந்து அவங்க பக்கத்துல போய் பார்க்க இந்த பக்கம் அந்த பொம்மை கண்டினியூஸா வாசிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா இவன் ஜாகாம அவங்க அம்மா மூக்குலையும் காதலையும் கண்டு ரத்தமா வந்து போதும் போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பொம்மை கடைசி அந்த பினிஷிங் டச் ஒண்ணு கொடுக்கும்ல, அதே மாதிரி டப்புன்னு அடிய இவங்களும் டப்புன்னு கீழே விழுது அங்க இருக்க டேபிள்ல மாண்டில் அடிச்சு செத்தே போயிடுறாங்க. வழக்கம் போல அவங்க அம்மாவுக்கு இப்ப காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சில் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தங்க சரி பாவமே குழந்தை கவலையில உட்காந்துருப்பானேன்னு சொல்லி ஒரு ஆண்டி அவனை கையை பிடிக்க இவனுக்கு ஒரு மாதிரி
மாதிரி ஊத்தி கையை உருவி விட்டுருவான். இப்ப இவனுக்கு என்ன தெரியுதுன்னா, நாம எப்பெல்லாம் அந்த குரங்கு பொம்மைக்கு சாவியை கொடுக்குறோமோ அப்பெல்லாம் அதோட கைய மேல தூக்கிடுது. ஆனா நாம சொல்ற ஆளை அது சாகடிக்க மாட்டுது. அது யார சாகடிக்கணும்னு அதுதான் சூஸ் பண்ணிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஃபாதர் அந்த அம்மாவுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த அண்ணங்கார எந்திரிச்சு அவங்க அம்மா அங்கதான் பக்கத்துல வச்சிருப்பாங்க. எம்மோ எந்திரிமா, என்ன விளாண்டுகிட்டு இருக்கியா, விளாடாதம்மா, எந்திரிச்சு வாமான்னு சொல்லி நம்மால் தடவை சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தும் எல்லாரும் கவலை அடைஞ்சிடறாங்க. இவன் எவ்வளவோ கூப்பிடுறான், எந்திரிக்காதனால சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஃபாதர் கிட்ட சொல்லி விட்டுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப இவங்க 2 பேத்துக்கும் அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அதனால இந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆண்டி கைய வச்சுச்சுல, அது இவங்களோட அத்தை மாமாவா. மாமங்கார அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாடுறா, நானும் உங்க அத்தையும் எங்களுக்கு குழந்தைகளே வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்காகலாம் உன்னை நாங்க கவனிக்காமல இருக்க மாட்டோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களை பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் பயப்படாத, கவலையும் படாதன்னு சொல்லி அருள் சொல்லி விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு அண்ணங்க தூங்கின பிறகு நம்ம ஹீரோ அந்த குரங்கு பொம்மையை எடுத்துட்டு வந்து இதனாலதான்டா எல்லா பிரச்சனைன்னு சொல்லி அதை படுக்க வச்சு ஒரு கத்தி எடுத்து அதோட கையில வெட்டுறாரு. பார்த்தா பொம்மைக்குள்ள வந்து ரத்தம் மாதிரி வருது. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை 4 வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு குப்பை தொட்டில போய் வச்சுட்டு அதை குப்பலாரி எடுத்துட்டு போறதையும் நம்மாலு இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா படம் பூரா அப்பப்ப இந்த வாய்ஸ் ஓவரும் வந்து போகும். அதை நாம அப்பப்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த அத்தை மாமாவும் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அண்ணங்கார இருக்கான் பாருங்க, அவங்க அம்மா இறந்தப்ப ஒரு கோட்டு போட்டிருந்தான்ல காரியத்தப்போ, அந்த ட்ரெஸ் கழட்டாமே வச்சிருக்கான். அன்னைக்கு நைட்டு இவங்க படுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, எடா இன்னும் ட்ரெஸ்ஸை கழட்டலையான்னு கேட்க, நான் இதை கழட்டுவேன், கழட்டினா இன்னொரு கோலம் நடக்கும், மறுபடியும் இதை நான் போடணும், அதனால இதுவே உடம்புல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு அண்ணங்காரை தூக்க வரலன்னு சொல்லி டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஜன்னல் ஓரத்துல ஒரு லைட்டு பிளிங்க் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எடா இதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே கீழே அந்த குரங்கு பொம்மை இருக்கும். அதை வேகமா எடுத்துட்டு வந்து தம்பிக்காரன் கூட சண்டை போறான். யார்கிட்ட, நம்ம ஈராட்ட. இது ஏன்டா தூக்கிட்டு வந்துருக்க, டேய் இதை நான் தூக்கிட்டே வரலடா, நான் அதை கண்டன் தொட்டமா வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டேனே, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல அண்ணங்காரன் நம்ப மாட்டேன்ட்டான். இங்க பாடுறா, இது ஒரு மோசமான குரங்கு, ஏதோ மேஜிக்லாம் பண்ணுது, இது ஒரு கொலகார குரங்கு அப்படி இப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பேபி சிட்டர் அந்த குரங்கு தான் கொன்னுச்சு நீ சொல்றியான்னு கேட்க, நம்ம ஹீரோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஆனா அம்மாவுக்கு நடந்த விஷயத்த இன்னும் இவன்ட்ட சொல்லல. சரி அப்பனா ஒண்ணு பண்ணலாம், இந்த குரங்க மறுபடியும் சாவி கொடுத்து இப்ப யாராச்சும் சாகுறாங்களான்னு பாக்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோ வேணவே வேணாம்னு சொல்றான். டேய் ஒருவேளை நம்ம 2 பேத்துக்குள்ள ஏதாவது சாச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, என்ன பண்றது, நீ செத்துட்டேன்னு வருத்தப்படுவேன், உனக்காக அது கூட பண்ண மாட்டேனான்னு சொல்றான். சரி இதெல்லாம் இருக்கட்டும், அம்மா எப்படி செத்தாங்க, ஒருவேளை அவங்களே சாவியை திருப்பி வைக்கிறாங்கன்னு கேட்க நம்மளால எனக்கு தெரியலன்றான். சரி என்ன இருந்தா என்ன, இதை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சாவியில கைய வைக்க அடுத்த சீனு மாமங்கார போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருனா, அந்த அன்னைக்கு நைட்டு வேட்டைக்கு போயிருக்காராம், அந்த நேரம் பார்த்து இங்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல 67 குதிரை வந்திருக்கான். இந்த ஆள் தடிக்கு கீழே விழுந்ததும் எல்லா குதிரையும் இந்த ஆள் மேல ஏறி இறங்கிட்டு போயிருச்சா. இவங்க பையன் திறந்து பார்த்தா இந்த செரி பழம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பையில போட்டு நங்குன்னு மிதிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்றாரு. இது முடிஞ்ச பிறகு அடுத்த சீன்ல அண்ணங்கார இந்த மாமேசத்தால அதை நினைச்சு எனக்கு கவலையே கிடையாது, ஒரு முட்டா பையன், ஆனா இது நடக்குதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதனாலதான் திருங்கினேன், இப்ப கன்ஃபார்ம் ஆகி போச்சு, அதனால இத மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே வைக்கணும்னு சொல்லி அந்த குரங்க அதோட பையில போட்டு பேக் பண்ணி ஊருக்கு ஒதுப்பு இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள போட்டு விட்டுறாங்க. ஹீரோ என்ன வாய்ஸ் ஒரு கிடக்குறாருன்னா, இப்படி கட்டி போட்டு போட்டதுனால அது வெளியே வராதுன்னு நினைச்சிருந்தோம், ஆனா ஒரு கட்டத்துல அது கூட இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இப்ப 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவும் அவங்க அண்ணனும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்களாம். இவங்க அத்தைக்காரி இருக்காங்கல்ல, அந்த வீட்டை காட்டுறாங்க. ஆனா மண்டையில அந்த கர்லிங்கருக்கு செட்டப் பண்ணி வச்சுட்டு படு தூங்கிட்டு இருக்க, திடீர்னு வாசப்படில ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு பயமாயி போச்சு. கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு நேரா வாசப்படி பக்கம் போக அங்க ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கு. இப்ப திடீர்னு உள்ள சவுண்டு கேக்குது. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கும்ல, நேரா அங்க போறாங்க. அங்க அந்த குரங்கு வாசிக்கும்ல ட்ரம் சவுண்டு, அது ட்ரம் சவுண்டுன்னு சொல்ல முடியாது, அது கிட்டத்தட்ட ஒரு இசை மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு கேக்குது. கீழே போய் பார்த்தா ஒன்னே காணா. சரின்னு சொல்லிட்டு மேல ஏறி வரும். அதெல்லாம் மரப்பலகை இல்ல, அப்படி மேல வந்துட்டு இருக்கும் போது ஒரு பலகை மடார்னு இடிச்சு விழுந்து அந்த அம்மா ஒரு ட்ரம்முக்குள்ள போய் விழுந்துரும். அப்படி விழுந்த பிறகு பார்த்தா இந்த மீன் மாட்டுறதுக்கு முள்ளா வச்சிருப்பாங்கல்ல, அது மூஞ்சி பூரா கொக்கிய போட்டு விட்டுருது. இவங்க உடனே ஒரு சுடுதண்ணியை காய வச்சுட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு முள்ள எடுக்க திடீர்னு கேஸ் லீக்கார வாசனை வருது. என்னடான்னு சொல்லிட்டு அது மோந்து பார்த்துட்டு அது கிட்ட போக அங்க அடுப்புல ஒரு சட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை எடுத்து பக்கத்து அடுப்புல வச்சுட்டு இவங்க பக்கத்துல போய் மோந்து பார்த்தா அது திடீர்னு தீ பிடிச்சிரும். இவங்க ஆல்ரெடி இந்த டட்டைல் மாதிரி ஒரு கெமிக்கலை மூஞ்சி பூரா தடவி கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது இருந்ததுனால
மூஞ்சி அப்படியே பத்திக்கிச்சு. என்ன பண்ண தெரியாம வேகமா ஓடுறாங்க. வெளியே கதவு திறந்துட்டு ஓட அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும்ல அதுக்குள்ள காலை சொருகிக்கிருச்சு. அப்படி விடாம ஓட அங்க ஒரு நேம் போர்டு இருக்கும். அதுல போய் மண்டையோட வச்சு சதக்குன்னு ஒரு சொருகு. அவங்களும் செத்து போயிட்டாங்க. இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த குரங்கு பொம்மை திரும்ப வரப்போறதுக்கு உண்டான அறிகுறி அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருக்காங்க. இதோட இன்ட்ரோல இருந்து இப்ப வரைக்கும் சொன்ன பிளாஷ்பேக் முடியுது. இப்ப நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நல்லா வளர்ந்து பெரிய ஆளா இருக்காரு. இவர் அந்த பொம்மை அன்னைக்கு வீசி இருந்தார்ல அதுல இருந்து அதை திரும்பி பார்க்கவே இல்லையா. ஆனா இப்ப நடந்த நிகழ்ச்சியை வச்சு அது ஒருவேளை திரும்பி வருதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல இருந்து பிரிஞ்சு இப்ப அவர் அண்ணன் கூட கான்டாக்ட்ல இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை வேற இருக்கு. இவர் ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற முதலிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் இன்னைக்கு சீக்கிரம் போகணும், என் குழந்தைய நான் வெளியே கூட்டு போகணும்னு சொல்ல அவன் ஆச்சரியமா வைக்கிறான். டேய் உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலா என்ன இருந்திருக்குன்னா இவங்க கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்களாம். கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குழந்தைய மீட் பண்ணி எங்கேயாச்சும் கூட்டு போவாராம். சொன்ன மாதிரி வேகமா வந்துட்டு வீட்டுக்கு வர அங்க அவன் பொண்டாட்டியோட புது ஹஸ்பண்ட் இருப்பான்ல அவன் இவங்க 2 பேத்துக்குள்ள நடுவில் உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா ஹீரோவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல அத இப்ப இந்த புது ஹஸ்பண்டும் ஹீரோட ஒய்ஃபும் சேர்ந்து தத்தெடுத்துக்க போறாங்களாம். அதுக்கு ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சரி வா ஆர்ம் ரெஸ்லிங் வச்சு பார்க்கலாம், இதுல நீ ஜெயிச்சிட்டேனா நீ உன் பிள்ளைய எடுத்துக்கன்னு சொல்ல நீ என்னடா முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட பையன் வரான். அப்படியே கட் பண்ண இப்ப இன்னொருத்தனை காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு கடை போல அந்த கடையோட சேர்ல இந்த குரங்கு பொம்மை உட்காந்து இருக்கு. அதை எடுத்துட்டு பாத்துக்கிட்டே இருக்க நேரா வீட்டுக்கு கொண்டு வரான். அங்க அவங்க அம்மா இருக்க. இவங்க அப்பா செத்து போயிட்டார் போல. அதனால இந்த பொம்மையை பார்த்ததும் இதை பார்த்தா எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வருதுன்னு சொல்றான். டேய் ஒப்பன் இப்படியாடா இருந்தா கையில முதுகுல முடியோட சொன்னா கேள்றா இது ஒரு பொம்மைடான்னு சொல்ல இந்த பொம்மையை பார்த்தாலே ஏதோ பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஹீரோ தன்னோட மகனை வெளியே கூப்பிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாருல சொன்ன மாதிரியே தனியா ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு வந்திருக்காரு. அங்க அவங்க 2 பேர் கொஞ்ச நேரம் பேசிட்டு தனித்தனி பெட்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்க அவரோட கனவுல அந்த குரங்கு பொம்மை வருது. இவர் அப்படியே கொத்தா தூக்கி இவரு அந்த பொம்மையை ஒரு கிணத்துல போட்டார்ல அந்த கிணத்துல போடுற மாதிரி இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக முழிச்சு பாக்குறாரு. ஒரு டேபிள்ல படுத்து கிடக்க அந்த குரங்கு பொம்மை ஒரு வெற்ற மாதிரி வருது. அப்படியே முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா ஒரு போன் ஒண்ணு வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோட அண்ணன். போன் அட்டன் பண்ணதும் டேய் எங்கடா போன 5 வருஷமா உன்னை ஆளைய காணான்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை இப்போ போலீஸ் தேடுது தெரியுமான்னு கேட்கிறாரு. போலீஸா? போலீஸ் எதுக்கு என்னைய தேடுதுன்னு கேட்க உனக்கு விஷயம் தெரியாதா நம்ம அத்தை இப்போ உயிரோட இல்ல அப்படின்னு சொல்ல என்ன வயசாயிடுச்சா அதனால இது செத்து போயிட்டாங்கன்னு கேட்க அதெல்லாம் இல்ல நம்ம அத்தைக்கு வீட்லயே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அதுலதான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரிடா இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்க ஒண்ணும் இல்ல நீ நேரம் அத்தை வீட்டுக்கு போ அந்த பொம்மை அங்க இருக்கான்னு பாருன்னு சொல்ல ஏய் அதை நீ நானும் தானே சேர்ந்து கிணத்துல போட்டோம் அது எப்படி அங்க வரும்னு கேட்க ஓ அந்த பொம்மையால டெலிபோர்ட் பண்ண முடியுன்றது உனக்கு தெரியாதா ஒண்ணு பண்ண நீ மட்டும் போகாத உன் பிள்ளையும் சேர்த்து கூட்டு போன்னு சொல்ல இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்காண்டி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நேரா வந்து நிக்கும். அந்த நேரத்துல ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கும். அது வைப்ரேட் ஆக அது டொம்முன்னு கீழே விழுந்து பக்கத்துல இருக்க தண்ணியில விழுக அது வழியா கரண்ட் பாஸ் ஆகி ஸ்விம்மிங் பூல்ல போய் கனெக்ட் ஆயிரும். இந்த பில்லு பைய எனக்கெல்லாம் தெரியாது நீ தான் அந்த குரங்கு கண்டுபிடிச்சு போய் கொல்லணும்னு சொல்லி போன கட் பண்ண இந்த தண்ணியில பாஸ் ஆச்சுல கரண்ட் அது கரெக்டா போய் ஸ்விம்மிங் பூல்ல கனெக்ட் ஆக அதை பார்த்தது ஹீரோ ஏய் குடிக்காடி அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே குதிப்பா உடம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். கை மட்டும் வந்து ஹீரோ பக்கத்துல வந்து விழுகும். இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேகமா உள்ள வந்து தலையில மூஞ்சிய போத்திட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அது முடிச்ச பிறகு பையனை எழுப்பிட்டு டேய் வாடா நம்ம எது போனோம் அப்படி இப்படின்னு சொல்ல யோ நைட்டியா இது இந்த நேரத்துல நம்ம எங்க கிளம்புறதுன்னு கேட்க நம்மால் டென்ஷனா கத்திட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போறாரு. இப்ப இவங்க கார்ல போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவனை கொண்டு போய் வீட்டுல விட்டுறான்னு சொல்றாரு. வீட்லயா நான் உங்க கூட தானே இருக்கணும்னு சொல்ல இல்லடா எங்க அத்தை இறந்து போயிட்டாங்க நான் அங்க போனோம் நீ எங்க வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்ல இவன் அதெல்லாம் பரவாயில்ல நானும் உங்க கூட வருவேன்னு சொல்றான். இவர் எவ்வளவோ வேணும்னு சொல்லி பாக்குறாரு இருந்தாலும் முடியாது நான் வந்தே தீருன்னு அடம் பிடிச்சு அங்க வந்துடுறான். இவங்க அந்த அத்தையோட வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பொண்ணு வருது. யாருமா நீன்னு கேட்க இந்த மாதிரி உங்க அண்ணன் நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருந்தாரு உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. மயங்கார ஓ உனக்கு அண்ணன் வேற இருக்கானா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் பழைய கதரா சரி அதை விடு வா உள்ள போய் ஏதாவது தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. அந்த பொண்ணு ஹீரோவும் தனியா வர மயங்காரையும் தனியா போறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி உங்க அத்தை திங்கக்கிழமை இறந்து போனாங்க அன்னையில இருந்து இப்ப வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு நாள் ஒருத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போறாங்க அதுவும் ஆக்சிடென்ட்லயே செத்து போறாங்க எப்படின்னே தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த பொம்மை ஞாபகம் வருது. இப்ப அந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க சின்ன வயசுல ஹீரோ அவங்க அண்ணன் எடுத்த போட்டோ இருக்கும்ல அதை பாக்குறான். அதை பார்த்ததும் யோ நீங்க 2 பேரும் ட்வின்ஸா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ அந்த பொம்பளையும் ஒரு ரூமுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ எங்க அத்தை ஏதாச்சும் ஒரு குரங்கு பொம்மை வச்சிருக்க மாதிரி நீங்க பாத்தீங்களான்னு கேட்க இல்லையே நான் அப்படிலாம் எதுவும் பார்க்கலன்னு சொல்லி அந்த ரூமை திறந்து பார்க்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களால திறக்கவே முடியல. ஒரு சாவியா மாத்தி போறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஏதோ சந்தேகம் வருது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி வேணா வாங்க நம்ம கீழே போகலான்னு சொல்ல இருப்பா இன்னும் ஒரே ஒரு சாவிதான் திறந்து பார்த்துட்டு போயிடும்னு சொல்லி இவங்க திறக்க
கதவு ஓபன் ஆயிருது. கதவை திறந்தா அந்த கதவுல அண்டை கொடுத்து ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அது அப்படியே கீழே விழுக துப்பாக்கி சுட்டு அந்த பொம்பளை ஸ்பாட்லயே செத்து போயிடுறான். விஷயத்தை தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு போலீஸ் வர நம்ம ஹீரோவை விசாரணை பண்றாங்க. இவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும், சரி என்னதான் உங்க மேல தப்பு இல்லைனாலும் கேஸ் முடியற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது, பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கங்கன்னு சொல்ல இவர் எவ்வளவு முடியாதுன்னு சொல்லி பாக்குறாரு. இருந்தாலும் ரூல்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்லி இருக்க வச்சிடறாங்க. இப்ப அந்த பொண்ணோட பணத்தை வெளியே எடுத்துட்டு வர அந்த குரங்கு பொம்மையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்தான்ல, அவன் அங்க வரான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள அந்த பொம்மையை தேடிக்கிட்டு இருக்க, எங்க தெரியும் அது கிடைக்கல. அந்த நேரம் வீட்டுல அந்த லேண்ட்லைனுக்கு போன் வர அட்டன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோட அண்ணன். என்னடா ஆச்சு, கிடைச்சா இல்லையான்னு கேட்க, நான் ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டேன், இந்த வீட்டுல எங்கேயுமே இல்ல, போலீஸ் வேற என்ன ஊரை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்றேனே தெரியலன்னு சொல்ல, சரி அப்பனா ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிரு, நீ ஹோட்டல் போன பிறகு நான் உனக்கு சிக்னல் தரேன்னு சொல்ல, டேய் அப்பனா நீ இங்கதான் இருக்கியான்னு கேட்க போனா கட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ அண்ணன் இங்கதான் இருப்பான் போல அப்படின்னு நினைச்சு அங்க டெலிபோன் புக் இருக்கும்ல, அதை எடுத்து அவன் பேர் இருக்கான்னு பார்க்க அங்க மிஸ்ஸஸ் மங்கி அப்படின்னு ஒரு போன் நம்பர் இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்து சந்தேகம் வந்து அந்த நம்பருக்கு போன் பண்ண அதுல ஆட்டோ கால் ரெக்கார்ட் இருக்கு. என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி என் குரங்க காணாம போச்சுன்னு நான் விளம்பரம் கொடுத்திருந்தேன், நீங்க அதுக்கு தான் கால் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, என் குரங்க எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருது. இப்பதான் ஹீரோ நினைச்சு பாக்குறாரு, அந்த பொம்மையை எடுத்து அதை திருன பிறகுதான் ஒருத்தனா சாகுறாங்க போலன்ட்டு ஹீரோவுக்கு தோணுது. சரி இந்த வாய்ஸ் யாருதுன்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணங்காரன். என்னன்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த அண்ணங்காரன் சின்ன வயசுல அந்த கோட்டை கழட்டாம இருந்தால அதே மாதிரி ஒரு கோட்டை இப்ப போட்டு கழுத்துல சாவியோட உட்காந்துருக்கான். அண்ணங்காரன் சைட்ல இருந்து இப்போ ஒரு வாய்ஸ் வருது. இவங்க அந்த பொம்மையை கணத்துல போட்டாங்கல்ல, அன்னையில இருந்து அண்ணங்காரனுக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்திருக்கான். ஹீரோ தான் சாவியை திருவி அம்மாவை கொண்டான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானா, அதனால அந்த பொம்மையை எப்படியாச்சும் எடுக்கலாம்னு சொல்லி பயவுல கிணத்துல இறங்கி இருக்கு. ஆனா அது அங்க காணோம், அதோட சாவி மட்டும் இருந்திருக்கு. அந்த சாவியை எடுத்து வச்சுக்கிட்டான். சரி ஒரு நாள் கண்டிப்பா நீ என்கிட்ட திரும்ப வருவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த குரங்கு கூட மனசுலயே பேசிட்டு இருந்திருக்கான். இவன் வளர வளர இவன் எது பார்த்தாலும் அந்த குரங்கு பொம்மை கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்கும். வளர்ந்து பெரியான பிறகு ஒரு நாள் அவங்க அத்தை வீட்டுக்கு திரும்பி வந்து சரி ஒருவேளை வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்குமோ நினைச்சு தேடி பார்த்திருக்காரு. அப்பயும் அது கையில சிக்கல. சரி நீ எப்படியோ ஒரு நாள் என்கிட்ட வருவ, அதனால அதுக்கு நான் ரெடி ஆகுறேன்னு சொல்லி இந்த கருமாதிக்கு கோட்டு சட்டை போடுவாங்கல்ல, அந்த கோட்டு சட்டையை மறுபடியும் தச்சு நம்மால் போட்டு வச்சிருந்திருக்கான். ஒரு நாளும் அவன் அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருப்பான். அதை திறந்து பார்த்துட்டு அந்த குரங்கு பொம்மை அங்க இருக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருப்பான். அப்படி ஒரு நாள் பார்த்தம்போது இவனுக்கு ஏமாற்றம் தான் வந்திருக்குது. இதுக்கப்புறம் தான் ரேடியோல விளம்பரம் கொடுத்திருப்பாரு. அந்த நீலமுடிக்காரன் குரங்கு எடுத்தான்ல, இந்த அப்பா ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருந்தால அதை வந்து கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அன்னைக்கு கொடுத்துட்டு போன அடுத்த செகண்ட் தான் அந்த சாவியை திரி இருப்பாரு. அப்படி திருக திருக டெய்லி ஒரு ஆளா செத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நடந்த விஷயத்தை வச்சு பார்த்தா ஹீரோட அண்ணன்ட்ட தான் அந்த குரங்கு பொம்மை இருக்கு. ஆனா ஹீரோவை ஏன் இங்க வர வச்சாருன்றது தெரியல. ஒருவேளை அம்மா செத்த பழி வாங்கறதுக்காக இந்த ஊர்ல வர வச்சு அந்த குரங்கு பொம்மையை சாவியை திருகி ஹீரோ போட்டு தள்ளுறக்காண்டி வர வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த குரங்கு பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தால, அவன் வந்து அண்ணங்கார வீட்டுக்கு ஆலிம்பெல்லாம் அமுக்குறான். இவர் அங்க இருந்து ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் தான் வந்திருக்கேன், நீங்க கொடுத்த அந்த 15 நாடா நான் திருப்பி தந்துடுறேன், எனக்கு அந்த பொம்மையை கொடுத்துறீங்களான்னு கேட்கறான். டேய் அது பொம்மை கிடையாதுரா அப்படின்னு சொல்ல, ஆமா நானும் அதான் நினைக்கிறேன், அது இருந்தப்ப எங்க அப்பா என் கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு அப்ப சொன்ன டயலாக்கே திருப்பி சொல்றான். ஆனா அதுக்கு நம்மால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே அவன் சரி சரி இன்னைக்கு நான் உன் தம்பியை பார்த்தேன், உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருந்தான், அவனுக்கு ஒரு மயம் கூட இருக்கான் போல, அவனும் அங்க வந்திருந்தான்னு சொல்ல நம்மால அமைதியாவே இருக்கான். அதுக்காக என்னப்பா சைலண்டா இருக்க, சரி அந்த பொம்மையை கொடுத்துறியான்னு கேட்க, பாடுறா அந்த பொம்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் அப்பாயின்மெண்ட் பண்ண, நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஆளு அனுப்பிச்சு விட்டுறாரு. இதை கேட்ட அந்த நீலமுடிக்காரன் டென்ஷனா வந்து வீட்டுல அந்த அம்மாவோட 2வது குடிசை இருப்பால, அந்த ஆளு ஒரு போலீஸ்காரரு, அவர் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு, அதை எடுத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பையனும் கார்ல வர அவரோட மகன் எப்பா உன் மேல இருந்து ரத்தக்கரை இருக்குப்பான்னு சொல்ல, இடா பண்றது ஆக்சிடென்டா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி நான் உனக்கு கேட்ட மறைக்காம உண்மையை சொல்லுவியா, நீ யாரையாச்சும் கொன்றிருக்கியான்னு கேட்க நம்மால அமைதியாவே இருக்காரு. அட பாவி நீ கொன்றிருக்கியாடான்னு கேட்க, டேய் அதெல்லாம் இல்ல நான் யாரையெல்லாம் கொல்லல, அப்படி நான் நினைச்சது கூட கிடையாதுன்னு போய் சொல்லி விட்டுறாரு. இப்ப ஹீரோ இங்க பாரு நம்ம நேரம் ஹோட்டல் போவோம், உங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுவோம், அவனை வந்து கூப்பிட்டு போயிருவா அப்படின்னு சொல்ல, அம்மா கூப்பிட்டு போயிருச்சுன்னா அப்புறம் அந்த ஆள் என்னை தத்த எடுத்துருவான், அதுக்கப்புறம் நீ பார்க்கவே வர மாட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காரு. இவன் கோச்சுக்கிட்டான். நேரம் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இவர்கிட்ட பேசாமே உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இப்ப ஹீரோ அவங்க அண்ணனுக்கு கால் பண்ண, ஏய் நீ ஃபர்ஸ்ட் சாவியை கொடுக்குற நிப்பாட்றா, நீ பண்றதுனால அப்பாவி மக்கள்லாம் செத்து போயிட்டு இருக்காங்க, பத்தாதுக்கு என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, ஓ சின்ன வயசுல நீ பண்ணது ஞாபகம் இருக்கான்னு கேட்க நம்மால அமைதியாவே இருக்காரு. இங்க பாரு என்ன இருந்தாலும் அந்த பொம்மை நம்ம குடும்பத்துல யார்ட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட இருக்கணும், உன் புள்ள பாதுகாப்பா இருக்கணும்னா ஒன்னும் உன் புள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட விட்டுரு, அவன் சாவியை திருகட்டும், அப்படி இல்லாட்டி நான் சாவியை திருகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டுறாரு. இவன் போனை கட் பண்ணதும் ஹீரோவுக்கு பயம் வந்துருச்சு. எங்க சாவியை திருவி நம்மளோட பிள்ளைய கொண்டுவானு நினைச்சு வேகமா போய் பிள்ளையோட கதவை தட்ட பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும். இன்னும் காட்டுத்தனமா கதவை தட்டுன்னு கேட்க, உன்னடா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் பயமா இருக்கு அதனாலதான் சொல்ல, ஆமா உனக்கு எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடக்கலாம்னு தெரியும், நிஜமாவே ஆக்சிடென்ட் தான் நடக்குதா இல்ல நீ யாரையாச்சும் கொல்றியா, நான்
எப்படி போனா உனக்கு என்ன, நீ தான் என்னை விட்டுட்டு போக போறல, உனக்கு குழந்தை வேணாம் பொண்டாட்டி வேணாம், உனக்கு யார் மேலேயும் கவலை இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்ப கவலையாயிராரு. டேய் மானே அப்படிலாம் இல்லடா, நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. எங்க அப்பாட்ட கிடைச்ச ஒரு பொருள், அதை வச்சு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், அதை நான் ஓன்ட்ட கொடுக்க விரும்பலன்னு சொல்ல அது என்ன பொருள் அப்படின்னு அவன் கேட்க திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த நீலமுடிக்காரன் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். நான் போலீஸ் கதவை துறையான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அவன் யாருன்னே தெரியாதுல்ல, அதனால கதவை திறந்து விட்டுறான். திறந்து விட்டதும் அவன் துப்பாக்கியை நீட்டி விட்டுறான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியல, கையை தூக்கிட்டு பதட்டத்திலே நிக்க, ஏய் உன் கார் சாவியை எடுத்துட்டு என் கூட கிளம்பி வா, நாம ஒரு இடத்துக்கு போக போறோம்னு சொல்ல இவன் துப்பாக்கி இருக்கறனால நம்மளால சரின்னு சொல்லிடுறாரு. நேரா அண்ணங்காரனோட இடத்துக்கு வர நம்ம ஹீரோ எங்கடா கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறாரு. எங்க கூப்பிட்டு வந்திருக்கா, டேய் இது உங்க அண்ணனோட வீடு, தெரியாத மாதிரி நடிக்காதான்னு சொல்ல, டேய் சத்தியமா எனக்கு தெரியாதான்னு ஹீரோ அடிச்சு விடுறாரு. இதை கேட்டதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி பரவாயில்ல, இங்க பாரா நீ உள்ள போற, உன் மாமே ஒரு குரங்க வச்சிருப்பான், அவங்க கிட்ட போய் பாசமா பேசு, அவன் உனக்கு அந்த குரங்க தருவான், அதை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்ல, என்னது குரங்கா, ஆமா குரங்கு, சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், கையில ட்ரம்ஸ் கூட வச்சிருக்குன்னு சொல்ல, யோ நீ குரங்கு பொம்மையை அவ கேட்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ, டேய் அவனுக்கு அந்த பொம்மையை பத்தி எதுவுமே தெரியாது, அவெல்லாம் அங்க போக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல, டேய் தாப்பா ஒரு குரங்கு பொம்மைக்கான என் உயிரை பணைய வைக்கிறீங்க, ஏடா சரியான லூசு கூட்டமா இருப்பீங்க போல அப்படின்னு சொல்ல நீலமுடிக்காரி டென்ஷன் ஆயிடுறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ உள்ள போற அந்த பொம்மையை எடுத்துட்டு வர, அதை என்கிட்ட குடுக்கற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, டேய் அவன் சின்ன பையன்டா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வேணா அவன் கூட போயிட்டு வரேன்னு சொல்ல இவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். இங்க பாரு அந்த பொம்மையை எடுத்துட்டேன்னா கதவுக்கு கீழே நாய் போயிட்டு வர மாதிரி ஒரு சின்ன கதவு இருக்கும், அது உனக்கு கரெக்டா இருக்கும், அது வழியா பூந்து வந்துரு, நீ மட்டும் வரல இல்ல போலீஸ்ட போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உங்க ரெண்டு பேத்தையும் கொண்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்ல நம்ம ஹீரோ, டேய் மகனே சப்போஸ் அந்த குரங்கு உன் கையில கிடைச்சிச்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் அது முதுகுல இருக்கிற சாவிய திரிகிறாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க. நேரா அந்த பில்டிங்கோட கதவு கிட்ட போனா அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா வழியும் அடைச்சு வச்சிருக்கான், ஜன்னல் உட்பட. அந்த நாய் போயிட்டு ஒரு கதவு இருக்கும்ல, அது வழியா ஹீரோட மகன் உள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும் போதோ ஏதோ டிராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் ஒரு வயரை மிரிச்சதும் கோடாரி வந்து விழுகுது, நல்ல வேலை நம்மளால எஸ்கேப் ஆயிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாடிக்கு ஏற படிக்கட்டுல ஒரு டிராப் செட் பண்ணி வச்சிருப்பான். இந்த தடவை அந்த பையன் அதை பாத்துறான், அதனால அதை மிதிக்காம தாண்டி போறான். ஆனா என்னதான் தாண்டி போனாலும் அதோட வைப்ரேஷனால அவன் இன்னும் டிராப் செட் பண்ணி வச்சிருப்பான், அது கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துகிட்டு இருக்கு. கடைசியில ஒரு இடத்துல வந்து நிக்குது. இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஹீரோவும் அந்த நீலமுடிக்காரனும் கார்ல உட்காந்துருக்காங்க. ஒரு மரத்தை பாக்குறாங்க, அது கிட்ட ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு. எடா இதுன்னு ரெண்டு பேரும் வாயை பொழந்து பாத்துக்கிட்டே கார்ல இருக்க லைட்டை ஆன் பண்ண கரெக்டா அதுகிட்ட அடிக்க நீலமுடிக்காரன் ஆஃப் பண்ண சொல்லிடுறான். இப்ப ஹீரோட பையன் அண்ணங்கார இருக்க இடத்துக்கு வந்துட்டான். வந்தது மாமா அப்படின்னு சொல்ல இவன் திரும்பி பாக்குறான், டேய் வாடா என்ன உங்க ஒப்பங்கார உன்னை அனுப்பிச்சு வச்சிட்டானா, ஆமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நீ ஃபர்ஸ்ட் தடவை இதை என்கிட்ட கேட்கறேல்ல, இந்தா என் கையில இருக்கு பாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, சின்ன வயசுல இருந்து இதை நான் வச்சிருக்கேன், ஆனா நான் நல்லா இல்லடா அப்படின்னு சொல்றான். நேரா மயங்காரன் பக்கத்துல வந்து, இந்த பாத்தியா இது உங்க தாத்தாவோடது, அவர் ஒரு பைலட், ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இதை கொண்டு வந்தாரு, இது இப்ப ரிப்பேர் ஆகி போச்சு, அது ட்ரம்ஸ் வாசிக்கிறத நிப்பாட்டிடுச்சு, உன்னால இதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், ஓ இதுதான் அந்த பொம்மையா, எல்லாத்துக்கும் காரணம் இதானான்னு கேட்க, அப்படிலாம் இல்லடா இது வெறும் பொம்மை தான், வேணா சாவியை திருப்பி பாரு அப்படின்னு சொல்ல அந்த பொம்மையை அவனோட கையில கொடுத்துட்டு இவர் பின்னாடி வர, சாய திருப்புனா என்ன ஆகுன்னு கேட்க, சாவியை கொடுத்து பாரு அப்புறம் என்ன நடக்குது பாருன்னு சொல்லி ஆரம்பத்துல ஹீரோ படிச்சார்ல சின்ன வயசா இருக்கும் போது அதே டைலாக்க சொல்றாரு. இவனும் அந்த பொம்மையை வாங்கிட்டு பின்னாடி திருப்பி சாவியை திரு ஆரம்பிச்சிட்டான். திருட்டு முன்னாடி திருப்ப வழக்கம் போல அந்த பொம்மை வாயை திறந்துட்டு கைய ஓங்கி ட்ரம் ஸ்டிக் அப்படியே சுத்த இந்த பக்கம் ஹீரோ இருக்க இடத்த காட்டுறாங்க. அந்த தேன் கூடு இருந்துச்சுல்ல அதோட கிளை ரொம்ப காஞ்சு போயிடுச்சு போல, அதனால வெயிட் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிட்டு வருது. இந்த பக்கம் மயங்காரனை காட்ட அந்த பொம்மை ஒரு 2 செகண்ட் அமைதியா இருந்துட்டு கரெக்டா வாசிக்க ஆரம்பிக்க இந்த நீலமுடிக்காரன் இந்த தொப்பி வேறன்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மண்டையில கூடைய டப்புன்னு சுட்டு விட்டுறான். ஆனா தொப்பியில தான் சுட்டான், யாருக்கும் எதுவும் ஆகல. ஹீரோ டென்ஷன் ஆகிறான், டேய் உனக்கு துப்பாக்கி யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதாடா, சூதம் நம்ம வச்சுக்கடான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்றான். கரெக்டா அந்த பொம்மை வாச்சு கைய ஓங்கி போய் நிறுத்த இந்த பக்கம் அவன் சுட்டதுனால முன்னாடி இருக்கிற விண்டோல ஒரு ஓட்டை ஒண்ணு விழுந்துருது. கரெக்டா அதுக்கு நேரம் அந்த தேன் கூட இருக்க இதை கையை தூக்கி நின்னதும் அதுல இருக்கிற தேன் எல்லாம் வெளியே வர கரெக்டா அதோட பினிஷிங் டச்சுக்கு போயும்ல அப்படி போய் அடிச்சதும் அந்த ஓட்டை வழியா எல்லா தேனியும் வந்து அந்த நீலமுடிக்காரனோட வாய்ப்புல பூந்து அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு தேனி கூட ஹீரோவை அட்டாக் பண்ணல, எல்லாமே உள்ள போனது ஆள் நல்லா வீங்கி போயிட்டான். இப்ப மூஞ்சில இருந்து ஒரு தேனியா வெளியே வர ஹீரோ நைஸா காரை விட்டு இறங்கி வெளியே வந்துடுறாரு. அவ மூஞ்சி பிச்சுக்கிட்டு எல்லா தேனியும் வெளியே வருது. இப்ப ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வந்துட, ஏய் மானே எங்கடா இருக்குன்னு கேட்க அண்ணங்கார, ஏய் மறுபடியும் அந்த சாவியை கூடுறான்னு சொல்ல இவன் முடியாதுன்னு சொல்றான். உடனே அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டு அந்த பொம்மையை புடிங்கிட்டு பொம்மைக்கு சாவியை கொடுக்க பார்க்க சாவியை இவன் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அந்த பொம்மை கிட்ட, டேய் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா, நான் சொல்றேன் உன கொல்லுடா, என் தம்பிக்கான கொல்றான்னு சொல்லி கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா அந்த ட்ரம்ல அடிக்க பார்க்க அந்த பொம்மை இவனையே தூக்கி எரிச்சு விட்டுருது. இது போய் பெல்ட் அடிச்சுட்டு தரையில உட்கார இவன் முறுக்கிறதுனால கை மறுபடியும் மேல இருக்க பொசிஷனுக்கு போக அது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்ஸ் அடிக்குது. அடிக்க அடிக்க அந்த இடமே
அதிர்ந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொம்மை வழக்கம் அடிக்கிறத விட பயங்கரமான ஸ்பீட்ல கட கட கடன்னு அடிச்சுக்கிட்டு கையை தூக்கி அப்படியே நிப்பாட்ட இவங்க வீட்டை சுத்தி நிறைய பேர் அலற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பிளைட்டே கிராஷ் ஆகி வந்து அந்த ஊருக்குள்ள விழுந்துருச்சு. சரி முடிஞ்சு நினைச்சு பார்த்தா அது கையில மேல ஒரு பொசிஷன்ல நிக்கும்ல, அப்போ ஒரு அடி அடிக்க இவன் வீட்டுல ஒரு ஆள் வந்து விழுகுறான், இன்னொரு அடி அடிக்க இன்னொருத்த வந்து விழுகுறான். இந்த மாதிரி ஒரு அடிக்க ஒருத்தரா வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ உள்ள வந்துடுற நேரம் அண்ணாக்காரன்ட்ட போயிட்டு, என்னடா நீ என்ன ஏதான கொலவுன்னு நினைச்சேன்னு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. அதெல்லாம் சரி, ஆனா அதுக்கு என் மகன் செத்துருப்பான்டா, அவன் என்னடா தப்பு பண்ணான்னு கேட்க, ஏன்னா நீ என்னோட அம்மாவை கொன்னுட்ட அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு மூஞ்சியே செத்து போச்சு. நான் ரொம்ப நாளா உன்னைய மனசுல வச்சுட்டு தான் அந்த குரங்குக்கு நான் சாவியை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா ஒரு தடவை கூட நீ சாகல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ இங்க பாடுறா, அது ஏன் தப்பு கிடையாது, சொல்ல போனா அது யார் தப்பும் கிடையாது, நான் அப்படி நடக்கும்னு நினைச்சு அந்த சாயை திருகல. அது போக நாம எப்ப சாகணும்னு நம்மளால நேரத்தை கணிக்க முடியாது. உங்க அம்மா இறந்ததுக்கு ரொம்ப சாரி, நீ அதனால எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க என்னோட அம்மாவும் கூடன்னு சொல்ல ஒரு வழியா அண்ணங்கிற சமாதானம் ஆகிற மாதிரி தெரியுது. இங்க பாரு, நாம ரெண்டு பேருமே நம்மள ஒருத்த இறந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்போம், அதெல்லாம் சின்ன வயசு, இப்ப அப்பெல்லாம் கிடையாது, என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு கைய கொடுக்க இவனும் கைய பிடிச்சி எந்திரிச்சிடறான். அப்ப அண்ணங்கார, சரி நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா வேணும்னா நீ எங்க கூடவான்னு சொல்ல. இப்ப அந்த குரங்கு கைய தூக்கிட்டு இருந்துச்சுல, டம்முன்னு அடிக்க மயங்கரன் படிக்கட்டுல ஏறும்போது ஒரு டிராப் ஒன்னு ஆக்டிவேட் ஆச்சுல, அது வந்து இன்னொரு டிராப்ல போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பீரங்கில ஒரு குண்டு வச்சிருப்பாங்க, அது ஆக்டிவேட் ஆகி இப்ப அண்ணங்காரன் தலையவே பிச்சுட்டு போயிருச்சு. அவன் வச்ச டிராப்ல அவனே செத்து போயிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ அவங்க மகனும் அங்க இருந்து கார்ல போய்கிட்டு இருக்க அந்த குரங்கு நேத்து படபடன்னு அடிச்சுல, அதனால இப்ப வரைக்கும் ரோட்ல ஒருத்தரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஊர்ல பாதி பேரை கொண்டாடலாம். இவங்க அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்க ரோட்ல சிக்னல் இருக்குல்ல, அங்க ரெட் சிக்னல் போட இவங்க காரை நிப்பாட்டுறாங்க. பார்த்தா குதிரையில ஏதோ ஒரு பேய் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வயசான பேய். இது நம்ம ஹீரோட அப்பாவா அம்மாவான்னு தெரியல. இவர் அவரை பார்த்ததும் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த பேய் அங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப ஹீரோ தான் பையன்கிட்ட, ஒரு விஷயம் மறந்துட்டேன்டா, நாம இப்ப டான்ஸ் ஆட போறோம், அது உங்க பாட்டி கூடன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டாங்க கிளம்ப. இவங்க கிளம்புனதும் இந்த சைட்ல இருந்து ஒரு பஸ் வருது, அதுல இந்த சேர்கள்ஸ் எல்லாம் ஜன்னல்ல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல வந்த இன்னொரு ட்ரக் அவங்கள ஏத்தி அப்படியே கொன்னுருது. அந்த ட்ரம் வாட்ச் எஃபெக்ட் இன்னும் தீரல போல. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த பொம்மை எங்க இருந்து வந்துச்சு, ஏன் அவங்க வச்சிருக்காங்க, இப்படி எந்த டீட்டெயிலும் சொல்லாமே படத்தை முடிச்சிட்டாங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.